கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்துக்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பிரசங்கி எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை, 800வது பக்கம். பழைய ஏற்பாடு புஸ்தகம் 800வது பக்கம். பிரசங்கி சாலமோன் ராஜா எழுதின பிரசங்கி என்கிற புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ ஞானம் பெற்ற, தேவ கிருபை பெற்ற, தேவனுடைய அனுக்கிரகம் பெற்ற தேவ ஊழியக்காரனாகிய சாலமோன் ராஜா எழுதின இந்த பகுதி மிக மகிமையான ஒரு பகுதி. அதில் அவர் எழுதுகிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. காரியத்தின் கடைத்தொகையை, கடைசி தொகையை, கடைசி காரியத்தை கேட்போமாக. இதைத்தான் பவுலடிகள் எழுதுறாரு. கடைசியாக சகோதரரே, கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடைசி காலங்கள் உண்டு, நேரங்கள் உண்டு, கடைசி வார்த்தைகள் உண்டு, கடைசி நொடி உண்டு, கடைசி சந்தர்ப்பம் உண்டு. இங்க பாருங்க, சாலமோன் அழகா எழுதுறாரு. கடைசி கடைத்தொகையை நம்ம கேட்கலாம். கடைசியில என்ன, ஒரு மனுஷனுடைய கடைசியில என்ன முக்கியம் அப்படிங்கிறத அவர் அழகா இந்த இடத்துல காண்பிக்கிறார். காரியத்தின் கடைத்தொகையை, கடைசி தொகையை கேட்போமாக. அது என்ன தெரியுமா? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுதான். இந்த உலகத்துல எல்லாரும் கேட்பாங்க, என் கடமையை நான் செஞ்சுட்டேன், என் கடமைப்படி நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், செய்ய வேண்டிய கடமையை தான் நான் செய்யறேனே. ஆனா உங்க கடமை என்னன்னு வேதம் சொல்லுது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இதுதான் நீ முதலாவது தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமையை நம்ம செய்யறோமா? நம்ம இதை விட்டுட்டு வேற கடமை செய்து கொண்டு இருப்பது தேவன் விரும்புகிற அடுத்த ஒரு காரியம். முதல்ல கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள்ளணும். எழுதி இருக்குது பாரு, தேவனுக்கு பயந்து. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உண்டோ என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் பார்க்குது. யாரு அவருக்கு பயந்து நடக்கிறா? அழகா ஆபிரகாமை குறித்து சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்தேன். எப்பொழுது? கடைசி நொடி வரையும் கர்த்தர் அவனை பரிசோதித்து சோதித்து பார்த்து சொல்றாரு, உன் மகனை எடுத்து கொண்டு வந்து நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல அவனை தகன பலியிடு. சோதித்தார். வேதத்துல ஒரு மனிதனை தேவன் சோதித்தார் என்று இந்த ஒரு இடத்துல தான் நீங்க வாசிக்க முடியும். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். நம்மளையும் கர்த்தர் சோதித்து பார்ப்பார். நம்முடைய பரிசுத்தத்தை சோதித்து பார்ப்பார். நம்முடைய ஜெப வாழ்க்கையை சோதித்து பார்ப்பார். நம்முடைய தான தர்மங்களை கர்த்தர் சோதித்து பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் எவ்வளவு இருக்கிறது என்பதை கர்த்தர் சில சமயங்களில் சோதித்து பார்ப்பார். அந்த சோதனையில சாதனையாளர்களாய் மாறிட்டோம்னா கர்த்தர் சோதிக்கப்பட்ட பின்பு உன்னை கர்த்தர் பொன்னா மாத்திருவாரு. இங்கு பாருங்கள், இவர் எழுதுறாரு, தேவனுக்கு பயந்து என்ன செய்யணுமா? பயந்த மனுஷன் செய்ய வேண்டிய வேலை கற்பனைகளை கை கொள்ளணுமா. நீ பயப்படுறேங்கிறத எப்படி காண்பிக்கிறது? முகத்துல காண்பித்தால் பயந்துட்டோம்னு அர்த்தமா? அது பயந்ததனுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய கிரிகையில ஒரு மாற்றங்கள் இருக்கணும். ஆபிரகாமு கிட்ட கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே அவன் தன்னுடைய மகனை எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த மலையை நோக்கி அவன் புறப்பட்டு போறான். போகிற பாதைகளில மனைவி கிட்ட சொல்லல, வேலையாட்கள்கிட்ட சொல்லல, மகனுக்கிட்டையும் சொல்லல. அவர்கள் பல நாட்கள் நடந்து அந்த இடத்தை நோக்கி போறாங்க. கர்த்தருடைய எண்ணம் ஒண்ணுதான், இவன் கற்பனைக்கு கீழ்ப்படிவானா, என்னுடைய வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படிவானா. கர்த்தர் அவனை சோதிப்பதற்கு சில நாட்களை எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் அந்த சம்பவம் நடக்கல. அவங்க மலையை நோக்கி போய் சேர சில நாட்கள் பிடித்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த நாட்கள்ல அவனுடைய மனதில் பல மாற்றங்கள் பல முறை வந்திருக்கலாம். எகிப்தியர் தேசத்து மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போற வழியில கானானை நோக்கி அவர்கள் போனார்கள். மனதில் எகிப்திற்கு திரும்பினார். பல முறை அவர்கள் எகிப்திற்கு திரும்பிட்டாங்க. எப்படி?
அங்கே எகிப்தில் பிரேத குழி இல்லை என்றா சொல்லி எங்களை இந்த வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வந்தீங்க. பிரேத குழிக்காக எகிப்திற்கு திரும்பினார். அப்புறம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வனாந்தரத்தில் இறைச்சி இல்லை, இதுக்காக அவர்கள் திருப்பி மனதளவில் எகிப்திற்கு போயிடுவாங்க. அங்கே கொம்புட்டிக்காய் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, வெங்காயம் இருக்குது, கீரை இருக்குது. மனதளவில் எங்கே போயிடுறாங்க? எகிப்திற்கு போய்கிட்டே இருக்காங்க. அடிக்க ஒரு முறை மனதளவில் பழைய அடிமைத்தனத்திற்கு அந்த இடத்துக்கே போகிறாங்க. அதை விட்டு வெளியில் வந்துட்டாலும் அவங்களுடைய நினைவலைகள், உணர்வு அலைகள், உணர்ச்சி அலைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய நினைவுகள் எல்லாமே அந்த எகிப்தை வலம் வந்து கொண்டே சுற்றி கொண்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் எகிப்தையே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கேயே அவர்கள் 430 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க இல்லையா? அதை அவங்களால மறக்க முடியலை. அதை விட்டுட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்கும் போல தெரியுது. அதனால தான் திரும்ப அங்கே போகிறாங்க. கொம்புட்டிக்காயெல்லாம், வெள்ளரிக்காயெல்லாம், வெங்காயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட அவங்களுடைய மனதில் அதிகமாக பதிஞ்சிருக்கு. தேவன் மன்னாவை கொடுக்குறாரு, தேனிட்ட பணியாரத்தை கொடுக்குறாரு. ஆனால் அவங்க பலபடி அதைத்தான் நினைக்கிறாங்க. இவனுக்கு பாருங்க, பல நாட்கள் இருந்தது. அவன் நினைச்சிருந்தா திரும்பி போயிருந்திருக்கலாம் அவன். ஆனால் எடுத்த முடிவில், தேவனுக்கு செய்த பொருத்தனையில் அவன் ஒரு இன்ச்சு கூட பின்னாடி விலக அவன் விருப்பம் உள்ள மனுஷனா இல்லை. அவன் போய் கர்த்தருக்கு பலி செலுத்துவது தான் அவனுடைய திட்டமாக இருந்தது. அந்த இடத்தை நோக்கி அவன் புறப்பட்டு தீவிரித்து போனான். அங்கே மகன் கேட்குறான், அப்போ தீப்பட்டி இருக்கு, தீ வட்டி இருக்கு, விறகு இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லையே. கர்த்தர் அவன் பார்த்து சொல்கிறான், மகனை பார்த்து, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்ப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன்கிட்ட சொல்லியிருப்பார், நீ தான் இந்த ஆடு, உன் கையை நீட்டு, உன் காலை கட்டணும், ஏறி அந்த விறகுல படு, தகன பழி மேலே ஏறி நீ படுன்னு சொன்ன உடனே அதெல்லாம் அங்கே எழுதப்படலை. ஆனால் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மகன் மெதுவாக, நானே ஏறி படுத்துக்கிறேன், நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா தகன பலி இடிஞ்சிரும், விறகுகள்லாம் சரிஞ்சிரும், அந்த புதுசாக கட்டின பலிபீடம் உடஞ்சிரும், நானே மெதுவாக ஏறி அதில் உட்காந்துக்கிறேன், என் கையை கட்டிடுங்க, என் காலை கட்டிடுங்க, என் கண்ணை மூடிடுங்க, நீங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு மகன் இசைந்து கொடுத்தான், இணைந்து கொடுத்தான், ஒத்துழைப்பு கொடுத்தான். அதனால தான் வயது முதிர்ந்த அவர் பலி செலுத்துவதற்கு ஆயத்தமானார். அப்போ பாருங்க, அப்பாவுடைய அந்த விருப்பத்திற்கு, அப்பா செலுத்த போற பலி தான் என்பதை தெரிந்திருந்தோம் மகன் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடல, கீழ்ப்படியாம எதிர்த்து நிக்கல. அவன் இசைந்து தன்னுடைய தலையை கொடுத்தான், உணர்வை கொடுத்தான், அவன் அர்ப்பணிப்போடு ஏறி படுத்தான். அதனாலதான் ஆபிரகாம் அவன் செய்ய போகிறதை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன செய்ய போறான். அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை இப்பொழுது நான் அறிந்தேன். அப்ப தேவனுக்கு பயப்படுகிறவன் எப்பொழுது அறிவாரு? நீ கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது. என்னென்ன கற்பனை? வேதத்துல நிறைய கற்பனை இருக்கு. முதல்ல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, கற்பனைகளில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 286வது பக்கம், புதிய ஏற்பாட்டுக்கு கடந்து வருவோம். பவுலடிகள் அழகாய் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது கற்பனையின் ஆழத்தை குறித்து ஒரே வரியில சொல்றாரு. 286வது பக்கம், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கற்பனையின் பொருள், கற்பனையின் அர்த்தம், கற்பனையின் உண்மைத்தன்மை என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. இதுதான் கற்பனை. கற்பனையினுடைய உண்மை என்னன்னா, சுத்தமான இருதயத்தில் செய்யணும். எதை எழுதிவிட்டாரே நம்ம செஞ்சாகணுமே அப்படின்னு செய்யறது உண்மையான கீழ்ப்படிதல் அல்ல. லோபத்தனமாய் எழுதியிருக்கிறார் பவுல், லோபத்தனமாய் கொடுத்தார்கள். லோபத்தனம்னா எதை கொடுக்கணுமே அப்படி கொடுக்கறத லோபத்தனமாய் கொடுக்க. அவங்கள்ட்ட நிறைய இருக்கும், ஆனா கட்டாயத்தின் பேரில் வேற வழி இல்லாம கொடுப்பது தான் லோபத்தனம். உதாரணமாக கொடுத்தார்கள், லோபத்தனமாய் கொடுத்தார்கள். அது மாதிரி உதாரணமாய் நம்ம கீழ்ப்படியலாம், லோபத்தனமாயும் கீழ்ப்படியலாம். வேற வழி இல்லை, கீழ்ப்படியணுமேன்னு படுறது லோபத்தனமானது. உற்சாக மனதோடு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, மனப்பூர்வமாய் கொண்டு வர இடத்துல எனக்குன்னு நீ காணிக்க வாங்க, மனப்பூர்வமாய் அப்படி கொண்டு வந்த காணிக்கையே போதும் என்று சொல்லி நிறுத்தினார்களாம். அந்த அளவுக்கு கொண்டு வந்து தேவனுடைய பலிபீடத்துக்கு ஊழியத்திற்காக தாராளமாய் மனப்பூர்வமாய் கொடுத்தார்களாம். அப்ப நம்ம கற்பனைக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணும், உதாரணத்துவமாய் நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஓய்வு நாளை கை கொள்ளுன்னு சொல்லி இருக்கிறார். அது மனமகிழ்ச்சி நாள். அந்த நாளிலே வேற ஒரு வேலை நான் செய்யக்கூடாது. அந்த நாளிலே வேற வேலையை நம்ம செய்வோம் என்றா ஆண்டவரை என்ன செய்ய வருத்தப்படுவார். ஏன்னா 6ஆம் நாள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7ஆம் நாள் கர்த்தரே ஓய்ந்திருந்தார். அந்த நாள் ஓய்வு நாள் என்று கர்த்தர் பெயர் வைத்தார்.
நீ என்னுடைய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று நீ எண்ணுவாயானால் உன்னை யாக்கோபின் சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன், உயர்ந்த இடத்துல உன்னை நான் கொண்டு போவேன்னு சொல்லி கர்த்தர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த கற்பனையில ஒரு நாள் ஓய்வு நாள். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, இந்த கற்பனைகளை எப்படி கை கொள்ளணுமா? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சி, நம்ம மனசாட்சி நல் மனசாட்சியா இருக்கணும். ஐயோ, இது தேவன் எனக்கு கொடுத்த பிரதானமான கட்டளை, இதை நான் கை கொண்டுதான் ஆகணும். இதுல போய் எந்த விதமான எக்ஸப்ஷன் கிடையாது, விதிவிலக்கு கிடையாது. சந்தர்ப்பம் இருந்தால் செய்வோதும், சந்தர்ப்பம் இல்லாட்டி செய்ய மாட்டோம்லாம் கிடையாது. இது கட்டாயம், மஸ்ட், நான் செஞ்சே ஆகணும். தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை, தேவன் எனக்கு கொடுத்த கற்பனை, இதுல நான் ஒரு நாளும் மீறக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அதான் நல் மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோடு நம்ம செய்வது. அடுத்து, மாயமற்ற அன்பினாலும் பிறக்கிறதா, விசுவாசத்தினால் பிறக்கிற அன்பே. இதைத்தான் பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதுறார். இதே பகுதியை நீங்கள் யாத்திரையாம 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு 10 கட்டளை எல்லாருக்கும் நல்லா தெரியும். தேவன் கொடுத்த கற்பனை 10, கட்டளை 10. எல்லாரும் சின்ன பிள்ளைங்க கூட அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை கேட்டாலும் 10 கட 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 கடன்னு சொல்லிடுவாங்க. அதுல 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களே. யாத்திரையாம 95வது பக்கம் 20ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். முதலாவது கற்பனையை கை கொள்வதற்கு முன்னாடி முதல்ல அவரிடத்துல அன்பு கூறணுமா? அன்பு கூர்ந்து கை கொள்ளணும். கட்டாயத்தின் பேரில் அல்ல, வலுக்கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவன் மேல இருக்கிற பற்றுதலோடு நம்ம கற்பனைகளை கை கொள்ளணும். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிரமாணம் இது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கற்பனை இது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சட்டம் இது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நியாயங்கள் இது. இதை நான் மனப்பூர்வமா நான் செய்வேன். இதுல எந்த விதமான சங்கட்டமான ஒரு சூழ்நிலையில் நான் செய்ய மாட்டேன். வேதம் சொல்லுது, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை, கற்பனை. இதை மனப்பூர்வமா செய்யணும். இதை வந்தாகணுமே இல்லாட்டி வருத்தப்படுவாங்களேன்னு அல்ல. அப்படி செய்தால் அது லோபத்தனமான ஒண்ணு. மனப்பூர்வமாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நாள், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சமயம், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கற்பனை, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த தருணங்களை நான் மனப்பூர்வமாய் நான் செய்யும் பொழுது தேவன் அதில் மகிழ்ச்சி அடைவார். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது 6வது வார்த்தை, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ எத்தனை தலைமுறையா? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருப்பேன். நீங்க கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தாலே, வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்தாலே, தேவனுடைய ஆலோசனைக்கு நீங்க கீழ்ப்படிந்தார்களே, வசனத்தை எடுத்து நீங்க தியானம் பண்ணி அதன்படி நீங்க நடக்க ஆரம்பித்தாலே, கர்த்தர் உங்களுக்கு 1000 தலைமுறைக்கு அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற ஒருவராக இருக்கிறார். பாருங்களே, ஒரு மனுஷன் இயேசுனிடத்துல வருகிறான். மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை, 297வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 297வது பக்கம் மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 29வது பக்கம், சாரி 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மத்தேயு 19:17. அவர் அதற்கு, தேங்க்யூ லார்ட், 19:17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா கற்பனைகளை கைக்கொள். ஒரு மனுஷன் இயேசுனிடத்துல வந்து நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான், நல்ல போதகரே. அவன் கேட்கற சொல்லும் பொழுதே அவரை குறித்து புகழ்ச்சியா சொல்றான். நம்மளும் கூட நிறைய நேரத்தில் அவரை நல்ல புகழ்ச்சி பாடுவோம், புகழ்ச்சியாய் சொல்லுவோம். ஆனா கர்த்தர் இந்த உதடுகளில் நம்ம சொல்லக்கூடிய புகழ்ச்சியில மயங்குகிறவர் கிடையாது. அவருடைய கண்ணு எப்பயுமே இதயத்தை பார்க்கும், நம்முடைய நடத்தையை பார்க்கும். வார்த்தைகளை விட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ரொம்ப கவனம் உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா இங்க அவர் சொல்றாரு பாரு, நல்ல போதகரே நீ சொல்லாதப்பா, நீ என்னுடைய கற்பனைகளை எப்படி கை கொள்றேன்னு அவனை பார்த்து கேட்கிறார். அவன் என்ன சொல்றான் பாருங்க, 16ஆம் வசனம், ஒருவன் வந்து பேர் எழுதப்படல. வேதத்துல நிறைய பேர்த்தோடைய பேர் எழுதப்பட்டிருக்கு, நிறைய பேர்த்தோடைய பேர் எழுதப்படல. இங்க ஒரு மனுஷன், பெயர் எழுதப்படாத ஒரு மனுஷன் வர்றான், இயேசுவை பார்த்து கேட்கிறேன், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்? அப்ப நித்திய ஜீவன் பரலோகத்துக்குள்ள போறதுக்கு நன்மை செய்தால் போயிடலான்னு இவனுடைய மனதில் பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு உணர்வு. நன்மை செய்தால் பரலோகம் என்று வேதத்தில் எழுதப்படலைங்க. ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படணும், கர்த்தரையே தன் தெய்வமாய் தொழுது கொள்ளணும்,
கர்த்தரை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் பூரணமா இருக்குதோ அவனுக்கு தான் பரலோகம் திறக்கப்படும். நன்மை செய்தால், தான தர்மம் பண்ணினால் பரலோகம்னு எழுதப்படவே இல்லை. இவன் கேட்கிற கேள்வியை பாருங்க, எந்த நன்மை செய்தால் நான் நித்திய ஜீவனை அடைய முடியும்? அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? 18 வசனம். அவன் அவரை நோக்கி 17 வாசிங்க. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அவன் நன்மை செய்யணுமான்னு கேட்கிறான். இவர் என்ன சொல்றார்? கற்பனைகளை கைக்கொள்ளுமாறு. அப்ப நன்மை செய்தால் பரலோகத்திற்கு போயிடலான்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் முதியோர்களுக்கு செஞ்சா பரலோகம், ஏழை எளியவங்களுக்கு செஞ்சுட்டா பரலோகம், என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பேர் அப்படிதான் வாழ்றது, எல்லாம் அசுத்தம். ஆனா செய்யறதெல்லாம் தான தர்மங்கள். பார்த்தா தவறான வழியில சம்பாரிச்சு கொஞ்சம் தொகையை யாருக்கு கொடுக்குறாங்க? ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம தர்மம் நிறைய பண்ணிட்டோம், அதனால நம்ம போயிடலான்னு. இல்லைங்க, தர்மங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போறதா எழுதப்படலை. நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலும் உத்தமமும் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்படின்னா எல்லா சினிமா நடிகர்களும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய நம்மளை விட செய்யறாங்க. தினந்தோறும் 24 மணி நேரம் சாப்பாடு போடுற எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, மக்களுக்கு உதவி செய்யற நடிகர்கள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க, தவறாக வாழ்றவங்க எத்தனையோ பேர்கள் நிறைய தர்மங்களை செய்யறாங்க. அப்ப தர்மங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போற வழி கிடையாது. நம்மளும் அப்படி ஏமாந்துடக்கூடாது. ரட்சிப்பு தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கற்பனையை கை கொள்ளும் பொழுதுதான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். பாருங்க, இவனுக்கு கர்த்தர் சொல்றாரு கற்பனையை கைக்கொள். அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, 18. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். இப்ப எல்லா கற்பனையும் அவர் சொல்லிட்டார் பாருங்க, ஒன்று விடாம அவர் இதான் கற்பனை அவரே சொல்றாரு. அவனுக்கு அவன் கேட்கிறான் எந்த நன்மை செய்யணுங்கிற கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு நன்மை வேணாம்பா, நன்மையெல்லாம் ரெண்டாவது, முதல்ல நீ என்ன செய்? கற்பனையை கைக்கொள். எந்த கற்பனை? நிறைய மோசை கொடுத்திருக்கிறார். எந்த கற்பனை? அப்ப இந்த 10 கற்பனையை அவர் ஞாபகப்படுத்திட்டு சொல்றாரு, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்துல அன்பு கூறுவாயாக. அவன் அதுக்கு உடனே என்ன சொல்றான் பாருங்க, 20 வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? நல்ல ஒரு பாயிண்ட், அருமையான பாயிண்ட் அவன் டச் பண்ணான். இது எல்லாம் என் சிறு வயது முதல். நாமளும் கூட நிறைய பிள்ளைகளை சிறு வயதுல இருந்தே ஜபத்தில் நடத்துறோம், வேத வாசிப்புல நடத்துறோம். சின்ன வயதுல இருந்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சிறுவர் பாடசாலை நடத்தி, வாலிபர்கள் முகாம் நடத்தி அவங்கள நடத்திட்டோம். ஆனா இந்த முகாமில் கலந்து கொள்றதுனாலயோ சிறுவர் பாடசாலையில் இருக்கிறனாலே பரலோகம் கிடையாது. அதுல கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் தான். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மனம் திரும்பணும். அதனால பெற்றெடுத்ததுனால பரலோகம் கிடையாது. நம்ம ஒரு ரட்சிப்புப்பட்ட ஒரு விசுவாசிக்கு பிள்ளையா பிறந்துட்டா பரலோகம்னு எழுதப்படல. அவனும் ரட்சிக்கப்படணும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் ரட்சிக்கப்படணும். அப்பதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். ரட்சிப்பு என்பது தனி, ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். இவன் பாருங்க, சின்ன வயதுல இருந்து நான் கை கொள்றேங்கிறேன். அப்ப சின்ன வயதுல இருந்து இவனுக்கு கற்பனை தெரியும். கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் செய்யக்கூடாது, பொய்ச்சாட்சி எல்லாம் தெரியும். அதனால இவன் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. அவன் கீழ்ப்படிஞ்சு அந்த வசனத்தின்படி தன்னை வாழணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, போய் இவைகளை எல்லாம் நீ செய்யுங்கிறாரு. எல்லாமே சிறு வயது முதல் கொண்டு, இன்னும் என்னிடத்துல குறை என்னங்கிறார். அப்ப அவனுக்கு தெரியுது பரலோகத்துக்கு போறதுக்கு இன்னும் ஏதாவது குறை இருக்குதா. இந்த சிந்தை நமக்குள்ள எப்பயுமே வேணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறோம், இன்னும் நான் எந்த விதத்துல குறையா இருக்கிறேன். ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் அதிகாலை இருட்டோடு உட்கார்ந்து முழங்காலில வேதத்தை படிச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய வேலைக்காரர் ஓடி வந்து சொன்னாராம், ஐயா வெளியில பனி பயங்கர குளிர் அடிக்குது, ஏன் இந்த அதிகாலை வேளையில உங்க வயது தள்ளாட தடுமாறக்கூடிய ஒரு வயதுல, தளர்ச்சி அடைந்த ஒரு வயதுல முழங்கால நின்று பைபிள் படிக்கணுமா? காலையில படிச்சுக்க கூடாதா? நல்ல விடிஞ்ச உடனே படிக்க கூடாதா? இந்த குளிர்ல வெளியில மழை வேற பனி வேற பெய்யுது, அதிக குளிரா இருக்குது. இந்த காலை வேளையில அது உங்களுடைய வயது இத்தனை வயது ஆன நீங்க அதிகாலையில முழங்கால நின்று ஏன் படிக்கணுமா? ஏன் விடிஞ்சு நீங்க படிச்சு கொள்ளக்கூடாதா? அந்த ஊழியக்காரரு அந்த வேலைக்காரனுக்கு ஒரு பதில் சொன்னாரா, நான் காலையில ஏசப்பாட்ட போயிருவேன்பா. என்ன பதில் சொல்றாரு? நான் காலையில ஏசப்பாட்ட போயிருவேன். இன்னும் இந்த வேதத்துல நான் ஏதாவது கை கொள்ளாத பகுதிகள் ஏதாவது இருக்குதோ, நான் விட்டுவிட்ட பகுதிகள் ஏதாவது இருக்குதோ, நான் கேள்வி செவி கொடுக்காத பகுதிகள் ஏதாவது இருக்குதா, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதத்தின்படி குறைவுகள் ஏதாவது இருக்குதான்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த காலை வேளையில நான் முழங்கால ஏசப்பா கிட்ட நிக்கிறேன். இந்த வேலைக்காரன் சொன்னானா, இதுதான் நீ எப்ப இங்க சொல்ற பதிலுன்னு போயிட்டேன். காலையில வந்து பார்த்தா
அவர் அப்படியே வேதத்தை படித்த வாக்கில் அப்படியே ஓட்டம் முடிந்து நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்துட்டார். அவருடைய ஓட்டம் முடிகிற அன்னைக்கு கடைசியில் அவர் இந்த முழங்காலில் நின்று இந்த வேதத்தின்படி நான் வாழ்ந்திருக்கிறேனா, வேதத்தின்படி நான் நடந்திருக்கிறேனா, வேதத்தை கை கொண்டிருக்கிறேனா, வேதம் என் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்திருக்குதா, இந்த வேதம் என் காலுக்கு தீபமாக இருந்திருக்கிறதா, இந்த வேதம் சொல்கிற எல்லாவற்றையும் நான் செய்து முடிச்சிட்டேனான்னு சொல்லி அவர் உட்கார்ந்து வேதத்துக்கு செவி கொடுத்திருக்கிறார். பாருங்க, அதை கருத்தை வாசித்திருக்கிறார். இதைத்தான் யோசுவாவுக்கு சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. சங்கீதக்காரர் சொல்றாரு, இந்த வார்த்தையின்படி செய்கிறவன், தியானிக்கிற மனுஷன், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இந்த வேதம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? அவன் சொல்றான், இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு? இன்னொரு மனுஷன் இயேசுனிடத்துல ஓடி வருகிறான். மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 25. ஒரு மனுஷன் இயேசுனிடத்துல ஓடி வந்து 22:35. தேங்க்யூ. அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படிக்கு, நியாய சாஸ்திரி நியாயத்திலே சாஸ்திரம் பெற்றவன், அவனுக்கு எல்லா நியாயமும் தெரியும், ஜட்ஜுன்னு வச்சுக்கலாம், நல்ல பவர்ஃபுல்லா சட்ட வல்லுனன், சட்டத்தை கரைத்து குடித்தவன், சட்டத்தில் இருக்கிற எல்லா நுணுக்கங்களை அறிந்தவன். அவன் இயேசுவை சோதிக்க வந்தானான். வேதத்துல பார்த்தா பிசாசு சோதிச்சுன்னு வசனம் இருக்கு. வேதபாரகர்கள் சோதித்தார்களாம், பரிசேயர் சோதித்தார்களாம், சதுசேயர் சோதித்தார்களாம், நியாய சாஸ்திரிகள் சோதித்தார்களாம். அப்ப இயேசுவை எல்லாருமே சோதிச்சு பார்த்துருக்காங்க. அப்ப நம்மளையும் எல்லாருமே சோதிச்சு பார்ப்பான். நமக்கு சொல்லுவோம், எனக்கு வெறும் சோதனையா வருது பிரதர்னா, சோதனை தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய நன்மையை கொண்டு வரும். சோதிக்கப்பட்ட பின்பு தான் நீங்க பொண்ணா மாற முடியும். யோபு அது சொன்னாரு, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொண்ணா மாறுவேன். அப்ப சோதனையை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. எந்த சோதனையும் உங்க வாழ்க்கையில சாதனையாளர்களா இவங்களை மாற்றி இருந்த தேவனுடைய பிள்ளைகளை. இங்க பாருங்க, நியாய சாஸ்திரி ஒருவன் வந்து அவரை சோதிக்கும்படி கேட்கிறான், போதகரே, நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். 10 கற்பனை கொடுத்திருக்கிறாரு, பிரதானமான 10 கட்டளை. அதுபோக நிறைய மோசே கற்பனை கொடுத்திருக்கிறார். நீங்க உபாகமோ, லேவியராகமோ, என்னாகமோ, யாத்திரையாகமெல்லாம் படிச்சு பாருங்களேன். மோசே மூலியமாய் கர்த்தர் கொடுத்த கற்பனைகள் அத்தனை கற்பனை கொடுத்திருக்காரு. வரப்பை வெட்டக்கூடாது, வச்சுட்டு போன ஒரு அரிக்கட்டை எடுக்க நீ வரக்கூடாது, 2 மாடுகளை இணைச்சு பூட்டி, ஒரு மாட்டையும் ஒரு எருமையும் பூட்டி நீ உழக்கூடாது, ஒரு தோட்டத்துக்குள்ள பிரவேசித்தால் அதுல உன் பசிக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு பிடியை கூட நீ எடுத்து உன் வீட்டுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது, ஒருவனுடைய வேலைக்காரனுடைய கூலி ஒரு ராத்திரி கூட உன்கிட்ட இருக்கக்கூடாது, அவனுடைய வஸ்திரத்தை நீ வைத்து கொள்ள கூடாது, நீ வேலையாளுக்கு என்ன கொடுக்கணும், சரியான சம்பளத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். உன் எஜமானன் சிநேகிதனா இருக்கனால அவனுக்கு நீ அவனை அற்பமா எண்ணக்கூடாது. நிறைய கற்பனை இருக்கு. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற கற்பனை. நீங்க நினைக்கிற மாதிரி 10 கட்டளை மட்டும் கிடையாதுங்க. நிறைய கற்பனைகளை வேதத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி உங்க உறவு முறைகள் இருக்கணும், எதை நீங்க சாப்பிடணும், எதை நீங்க சாப்பிடக்கூடாது, கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை நாள் நீங்க வேலை செய்யணும், எத்தனை நாள் வேலை செய்யக்கூடாது, உங்களுடைய பணத்தை நீங்க எப்படி செலவு செய்யணும், வட்டிக்கு கொடுக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி பொருளை ஈட்டணும், எப்படிப்பட்ட வழியில பொருள் ஈட்டக்கூடாது, கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாமே வேதம் நமக்கு சொல்லும். இது ஒரு கண்ணாடி தேவனுடைய பிள்ளைகளை. உங்க முகத்தையும் உங்க வாழ்க்கையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியா இந்த வேதத்தை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த மனுஷன் வந்து இயேசுவை சோதிக்கிறான். என்ன கேட்கிறான், எது பிரதான கற்பனை? அதுக்கு 2 கற்பனையை கர்த்தர் சொல்றாரு. முதலாம் கற்பனையை சொல்றாரு பாருங்களே, 38. இது முதலாம் பிரதான கற்பனை. எது? அந்த 38க்கு பதில் 37 இருக்கு. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில், கட்டளையிலே பிரதான கட்டளை என்ன தெரியுமா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் என்ன செய்யணுமா, அன்பு கூறுவாயாக. யார? உன் தேவனாய கர்த்தரிடத்தில். நீங்க தேவனை எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. 3 காரியத்தை எழுதியிருக்கிறார். அப்படி நீங்க அன்பு கூறணுங்க. நீங்க அன்பு கூறுகிறது உதட்டளவில் அல்லங்க. உங்க இருதயம், முழு இருதயமும் அவரை அன்பு கூறணும். உங்க முழு பலத்தோடு நீங்கள் அவரை அன்பு கூறணும். உங்க முழு சிந்தையோடு நீங்கள் அன்பு கூறணும். இதுதான் பிரதானமான கட்டளை, பிரதானமான கற்பனை. இதைத்தான் கர்த்தர் பிரதானமான முதல் கற்பனை என்று சொல்றாரு. அப்ப இந்த காலை வேளையில கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இது எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை இதுதான். அப்ப நீங்க தேவனை எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், முழு ஆத்மாவோடு அன்பு கூறணுங்க.
முழு சிந்தையோடு நீங்க அன்பு கூறணும். உங்க நினைவுகள் எல்லாம் அவரை அன்பு கூறணும். உங்க உணர்வுகள் எல்லாம் அன்பு கூறணும். எபேசு சபையை பார்த்து கர்த்தர் அங்கலாய்க்கிறார், வருத்தப்படுறார், வேதனைப்படுறார், துக்கப்படுறார். முதல் சபை எபேசு சபை, ஆசியாவில் இருக்கிற எபேசு சபையை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அந்த சபையில கர்த்தர் பார்த்த ஒரே ஒரு குறைவு, எப்படி ஒரு மனுஷன் வந்து இயேசுகிட்ட என்கிட்ட என்ன குறைவுன்னு கேட்டான் தெரியுமா? அதுபோல சபையை பார்த்தே கர்த்தர் சொல்றாரு, அன்பை நீ விட்டுட்டப்பா. ஆதியில என்ன மாதிரி நீ அன்புள்ளவனா இருந்த. நம்ம எப்பயுமே ஆதியில அன்பு நல்லா தான் இருக்கு. திருமணம் முடிச்ச வரப்ப உங்க அன்பு எப்படி இருந்துச்சு? கணவன் மேல, மனைவி மேல உங்க அன்பு என்ன அன்பு. ஆனா அந்த அன்பு போக போக செருப்பு தேஞ்ச மாதிரி தேஞ்சு, யோசித்து பாருங்க, இப்ப மரியாதையெல்லாம் தேஞ்சு எவ்வளவு ஒரு அவகீர்த்தியான வார்த்தை இப்ப உங்கள்ட்ட இருந்து புறப்படுது. ஆனா அன்னைக்கு எவ்வளவு கனத்துக்குரிய வார்த்தைகள், மதிப்புக்குரிய வார்த்தைகள். இது போலதாங்க ஆதி அன்பு ரொம்ப இன்னைக்கு நம்ம குறைஞ்சு. அன்னைக்கெல்லாம் தேவனுக்கு பயந்து நம்ம ஜெப வாழ்க்கை பார்த்தா ராக்கெட் மாதிரி இருந்துச்சு. வேத வாசிப்பு வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சின்சியரா இருந்துச்சு. அப்ப எல்லாம் வந்து ஒபீடியன்ட்லி, கீழ்ப்படிதல் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப நாள் ஆயிட்டதுனால பழக பழக பாலும் புளிக்குன்னு எழுதியிருக்கிற மாதிரி அன்பு தேஞ்சு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ஒரு நிர்விசாரம் வந்துருச்சு. வேதம் சொல்லுது, சங்கீதக்காரர் பயத்தோடு சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். எவ்வளவுதான் இருந்தாலும் அவர் தேவன், ஒரு பயம் உனக்கு இருக்கணும், உனக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கணும். எவ்வளவுதான் இருந்தாலும் அவர் உன்னை விசாரிக்கிற தேவன். அவர் நியாயஸ்தானத்துல ஒரு நாள் உட்காருவாருங்க. நிச்சயமாய் அவர் ஒரு நியாயஸ்தானத்துல உட்கார்ந்து இருப்பதே உங்களும் நானும் பார்ப்போம். அங்க கர்த்தர் உங்களிடத்துல கணக்கு ஒப்புவின்னு சொல்லுவார். நிச்சயமா இது நடக்கும். எழுதப்பட்டிருக்கிற கற்பனை எல்லா மனுஷனையும் கணக்கு கொண்டு வந்து ஒப்படைன்னு சொல்லுவார். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற பூரா பேருமே கணக்கு கொண்டு போய் ஒப்படைக்கணுங்க. உங்க கணக்கை அவர் ஆடிட்டரா உட்கார்ந்து விசாரிப்பார். என்னப்பா செஞ்ச, உன் நாளை குறித்து, வாழ்க்கையை குறித்து கணக்கு கொடு, உன் மனைவியை குறித்து கணக்கு கொடு, உன் பிள்ளைகளை குறித்து கணக்கு கொடு, உன்னுடைய வேலையை குறித்து கணக்கு கொடு, நீ எனக்கு செய்த ஊழியத்தை குறித்து கணக்கு கொடு. கர்த்தர் கேட்பார். அந்த நாளில் நீங்களும் நானும் பதில் சொல்லி ஆகணும். இப்ப பாருங்களே, முதலாவது கற்பனை அதுதான். முழு இருதயத்தோடு அன்பு கூறு, முழு ஆத்துமாவோடு அன்பு கூறு, முழு பலத்தோடு அன்பு கூறு. அடுத்த இரண்டாவது கற்பனையை கர்த்தர் சொல்றாரு. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு. நம்ம மேல நமக்கு எவ்வளவு அன்பு தெரியுமா? நம்ம ரொம்ப நம்மளை நேசிக்கிறோம். நான் நல்லா இருக்கணும், நான் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நமக்கு நம்முடைய சரீரத்தை நம்ம அவ்வளவு அன்பு கூறுறதுனால தாங்க அவ்வளவு இதா வச்சுக்கிறோம். நல்ல வஸ்திரம் போடணும், நல்லா குளிக்கணும், நல்லா சீவணும், நல்லா பவுடர் அடிக்கணும், நல்லா இருக்கணும், மற்றவங்களுடைய பார்வையில நான் நல்லா இருக்கேன். நம்ம அன்பு கூறுகிறோம். நம்மளுடைய அவயங்களில் ஏதாவது ஒன்று பலவீனமா இருந்தா அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா உன்னை நேசிப்பது போல நீ பிறரை நேசின்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். மற்றவர்களும் அப்படி இருக்கணுமே. இதுக்கு ஒரு நல்ல ஓமையை கர்த்தர் சொல்கிறார். அதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட இந்த காலை வேளையில விரும்புகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இங்கேயும் ஒரு நியாய சாஸ்திரி வந்து இயேசுனிடத்துல பேசுகிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அங்கேயும் நியாய சாஸ்திரி வர்றா, இங்கேயும் நியாய சாஸ்திரி வர்றா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். Thank you, wonderful the Holy Spirit. சரி, 10ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை. லூக்கா 10:25. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருத்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்று கேட்டார். பாருங்க, அவன் நியாய சாஸ்திரி. அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும். அங்க ஒருத்தன் கேட்டேன், நல்ல போதகரேன். இங்க ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்டோட வர்றேன், ஜாப் பேரே எழுதப்பட்டிருக்கு, நியாய சாஸ்திரி. அப்ப இவன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன எழுதி இருக்குது, நீ வாசிக்கிறது என்னன்னு கேட்கிறாரு. அப்ப இவன் வேதத்தை படிக்கிறவன், எழுதப்பட்டது இவனுக்கு தெரியும். அதுக்கு அவன் பதில் சொல்றேன். 27. அவன் பிரதி உத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே. அப்ப இவனுக்கு தெரியுது, எழுதி இருக்கிறது தெரியுது. இயேசுவை பார்த்து பிசாசு சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? குதித்தால் தேவதூதர்கள் தாங்குவாங்கன்னு எழுதி இருக்குதே, அப்பமெல்லாம் கல்லுகள்லாம் அப்பமாகும்படி எழுதி இருக்குதே. அப்ப அவனுக்கு தெரியுது,
வேதத்தில் எழுதியிருக்கிறது அவனுக்கு தெரியுது. கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்குதே உனக்கு தெரியாதா? அப்ப அவனுக்கு வேதம் தெரியுங்க, பிசாசுக்கு வேதம் தெரியும். ஏன்னா அவன் லூசிபர், தேவனிடத்தில் இருந்தவன், தேவ சமூகத்தில் அவன் இருந்தவன். இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டது, எழுதியிருக்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இதில் இருக்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும். தெரிஞ்சவன் தான் இதில் கீழ்ப்படியாதனால தள்ளப்பட்டுட்டான். எத்தனையோ மந்திரவாதிகள் கையில் வேதம் இருக்குதுங்க. நம்மளை விட அவன் அழகா பேசுவாங்க, வேதத்தை பற்றி பேசுவேன். ஆனால் அவன் அசுத்த ஆவியில் இருக்கிறான். அசுத்த ஆவி உள்ளவனும், இயேசுவே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், பிசாசுகள் சொல்லுது. 2000 பிசாசு சொல்ற வார்த்தை அழகா பேர சொல்லுது, இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்தவா நீங்க வந்தீங்க. அப்ப அதுக்கு தெரியுது இல்ல அவர் தேவனுடைய குமாரன். இப்ப நமக்கு தான் என்ன சரியா தெரியல, ஆனா அதுக்கு பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அவன் தூதன், அவன் மனுஷன் கிடையாது, தூதன், தள்ளப்பட்ட தூதன். அவன் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு பூமியில இருளில் கிடக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. அவன் தூதன், அவனுக்கு எல்லாமே தெரியும். வேதம் தெரியும், பரலோகம் இருக்குன்னு தெரியும், பாதாளம் இருக்குன்னு தெரியும், நரகம் இருக்குன்னு தெரியும், அக்கினி கடல் இருக்குன்னு தெரியும். ஆனா நம்ம தான் இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளாம ஓடிக்கிட்டு இருக்கோம் தேவனுடைய பிள்ளைகளே. இங்கு பாருங்களே, அழகா 28ஆம் வசனத்துல இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னப்பா. நல்ல வேதத்தில் நீ படிச்சிருக்கிற, கரெக்டு. இன்னைக்கு நிறைய பேர் வசனம் தெரியும், ஆனா வசனத்தின்படி வாழ்வது கிடையாது. சொல்லுவாங்க, நாங்க அங்க போறோம் இங்க போறோம் இப்படி இருக்கா, ரைட்டு தான், ஆனா அதன்படி நம்ம செய்யறோமான்னு கேட்டா அந்த கொஸ்டின் மார்க்குக்கு பதில் சொல்ல முடியாது. நம்ம செய்யறது இல்லை, ஆனா தெரியும், நமக்கு இதெல்லாம் தெரியும். இதே மாதிரி தான் அவர் சொல்றாரு, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். தெரிஞ்சா மட்டும் பத்தாதுங்க, செய்யணும், அப்படியே செய்யணும். எதெல்லாம் உனக்கு தெரியுமோ, எதெல்லாம் உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, எதெல்லாம் உனக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி செய்யி, அப்பொழுதுதான் நீ பிழைப்பா. அழகா சொல்றாரு, அப்படி செய் அப்பொழுது பிழைப்பாய். அதுக்கு ஒரு பிரதியுத்தரமாக ஒரு அழகான ஊமையும் சொல்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார், எனக்கு அடுத்து என்ன போல இருக்கிற வேற யாராவது இருக்கிறானான்னு இவர் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதுக்கு இயேசு ஒரு நல்ல ஓமையை அவனுக்கு சொல்றார். ஏன்னா வேதம் முழுசும் ஓமையால தான் எழுதப்பட்டிருக்கு. நிறைய ஓமை. பரலோக ராஜ்யம் அது கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கு, அது விலையூர்ந்த முத்துக்கு ஒப்பாய் இருக்கு. நிறைய வேதத்துல ஓமையை ஆண்டவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். இந்த இடத்துலயும் ஒரு அழகான உண்மை சம்பவத்தை ஓமையாக, கற்பனை கதை போல, கற்பனை கதையல்ல, உண்மையைத்தான் அவர் ஓமையா சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேம் என்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம், எரிகோ என்பது சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்து எரிகோவை பத்தி நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தால், இந்த பட்டணத்தை கட்டும்படி எலும்புக்கு அஸ்திவாரம் போட்டா மூத்த மகனை அவன் இழப்பான். அந்த கட்டி முடித்து வாசலை வைத்தால் இளைய மகனை அவன் இழப்பான். அது சாபம், அந்த எரிகோ மேல் சொல்லப்பட்ட ஒரு சாபம். எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம்னு கர்த்தர் ஊழியக்காரனாகிய யோசுவா சொல்றாரு, சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அப்ப எரிகோ என்பது பாவம் நிறைந்த சாபமான ஒரு பட்டணம். நல்ல ஒரு இடத்துல இருந்து சாபமான ஒரு இடத்தை நோக்கி ஒரு மனுஷன் பிரயாணம் பண்றான். அந்த மனுஷன் பெயர் எழுதப்படலை, ஆனா ஒருத்தன் ஆசீர்வாதமான இடத்துல இருந்து ஆசீர்வாதம் இல்லாத இடத்துக்கு போனேன். அதே மாதிரி வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நகோமி எங்க போறா, பெத்லகேமில் இருந்து மோவாபிய தேசத்துக்கு போனான். நல்ல இடத்துல இருந்து கெட்ட இடத்தை நோக்கி போனான். என்ன ஆச்சு, போனது 4 பேர், செத்தது 3 பேர், மீதி வந்தது ஒருத்தர் தான். பஞ்சம் வந்துட்டதுனால எங்க ஓடுறாங்க, மோவாபிய நாட்டில் போய் தஞ்சம் புகுந்தால். ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருந்துட்டு ஆசீர்வாதமே இல்லாத ஒரு மோவாப் நாட்டுக்கு போய் தன்னுடைய 2 குமாரனையும் கணவனையும் இழந்து கடைசியில வரும்பொழுது சொல்றா, என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்க, மாறாள் என்று கூப்பிடுங்க, நிறைவாய் போனேன் குறைவுள்ளவளாய் வந்தேன். இங்க பாருங்க, இவன் போறப்ப நல்ல மனுஷனா தான் போனா, ஆனா வழியில என்ன நடந்துச்சு தெரியுமா, அவனுடைய வாழ்க்கையில கள்ளர் கையில் அகப்பட்டான். அவ போக வேண்டிய இடத்துல, போகக்கூடாத இடத்துக்கு நம்ம போனா நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடக்குங்க. யோனா போய் அழகா நினிவே போயிருந்தானா ஒரு கப்பல்ல சேதாரமே வந்திருக்காது. அவன் போய் ஏறின கப்பல் பாவ தர்சீசுக்கு பிரயாணம் பண்ணின கப்பல். அதுல எவ்வளவோ கஷ்டப்பட்டு பொருள்களை சேர்த்து அவன் எந்தெந்த நாட்டில் போய் சம்பாதித்து அந்த பொருளை எல்லாம் உள்ள வச்சுட்டு வர்றான். இவன் போய் ஏறின நேரம் அந்த கப்பலுக்கு ஒரு தீமையான காலமாகி போச்சு. யார் நிமித்தம் இந்த சேதாரம்னா ஒரே ஒருத்தன் தாங்க,
உங்க வாழ்க்கையிலையும் யோனா மாதிரி ஆட்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, சேதாரம் வரும். திசை மாறி போறவங்களுக்கு இடம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கையில இழப்புகளும் வேதனைகளும் துக்கங்களும் கண்ணீரும் தான் வரும். பாருங்க, அவன் நினிவேவுக்கு தானே போகணும், அவன் தர்சீசுக்கு போறானே. அந்த தர்சீசுக்கு போறவனுக்கு கப்பல்ல டிக்கெட்டுக்கு இடம் கொடுத்தானே. அப்ப விவேகம் இல்லாமல் கொடுத்து உள்ள உட்கார வச்சு கடைசியில பொருள் எல்லாம் இழந்து கடைசியில வாழ்க்கையே போச்சு, எல்லாத்தையும் சரக்கும் போச்சு, கப்பலும் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில இவனே தூக்கி உள்ள போடுற, அவனுக்கு நிம்மதியும் போச்சு, சமாதானமும் போச்சு. நினைச்சிருப்பேன், எதுக்குதான் என் கப்பலை வந்து ஏறி தொலைச்சேன், உன்னால நான் இப்ப கொலகாரனாவே ஆயிட்டேன், ஐமனசாட்சி அவனை வாதிக்கு, நான் இவனை தூக்கி போட்டுட்டேனே தண்ணிக்குள்ளேன். காரணம் ஒரே ஒருத்தன் தாங்க, அந்த ஒருத்தன் நிமித்தம் எவ்வளவு பெரிய சேப். அதே போலதான் ஆகான், ஒரே ஒருத்தன் தாங்க. ஒரு மீறுதலுக்கு உட்பட்ட ஆகான் ஒருத்தனால யோசுவா கதிகளையும் போனான், யோசுவாவுடைய படைகள் கதிகளையும் போச்சு. ஒருத்தன் தாங்க, ஒரே ஒரு ஆளுடைய மீறுதல் தாங்க டோட்டலா எல்லாத்தையும் அடிக்குது. இங்க பாருங்களேன், ஒருத்தன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஏன் போகணும், போகல கல்லர் கையில் அகப்பட்டு அந்த கல்லர்கள் இவனை எப்படி போட்டாங்களா, 30ஆம் வசனம், குற்றுயிராய் விட்டு போனார்கள். வெட்டி குத்தி கொலைய போட்டு போயிட்டான், பூரா ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு, யாருமே அவன் மேல இறக்கப்படலை. அப்ப நம்ம வேற பாதையில போனா இறக்கம் யாருமே படமாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும், கவலைகள் வரும், கண்ணீர்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துக்கங்கள் வரும், இழப்புகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், பரியாசங்கள் வரும். தாவீது பாருங்களேன், தவறான பாதையில போனதுனால தன் முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலாய் ஒலிவ மலை மேல ஏறிப்பாரு. ஏங்க அவன் அப்படி ஏறி போக வேண்டிய அத்தியாவசியம் என்ன? அவன் செஞ்ச தவறு, பாவம், அவன் செஞ்ச மீறுதல். பிள்ளை அவனுக்கு விரோதமா எழும்பிட்டான், பிள்ளைகள்லாம் அவனுக்கு விரோதமா எழும்பினதுனாலதான் அவன் செருப்பை கூட மறந்துட்டாங்க. ஒரு ராஜா செருப்பை மறக்கிறான், முகத்தை மூடிக்கிறான், துக்கத்தோடு ஒலிவ மலை மேல ஏறி போறான். அங்கிட்டு போற வழியில ஒருத்தர் தூசிக்கிறான், சீமையை வந்து தூசிக்கிறான். ஏன் தூசிக்கிறான்? தாவீதோடைய பாவம், தாவீதோடைய கீழ்ப்படியாம, தாவீதோடைய முரட்டாட்டம், தாவீது செஞ்ச துணிகரமான பாவம் தாங்க ஒருத்தன் தூசிக்க காரணமா போச்சு. நம்முடைய வாழ்க்கையிலையும் சிறுமை வரும்பொழுது யோசிக்கணும், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தருடைய வழியை விட்டு வேறு வழியில போய்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இவன் பாருங்க, கல்லர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் போட்டுட்டாங்களா. ஆசாரியன் வந்தானா, பக்கமா பார்த்துட்டு போயிட்டானா, தொடல. ஏன் தெரியல, ஆசாரியன் தொட்டாவன் ஊழியத்துக்குள்ள உள்ள போக முடியாது. தீட்டுவை தொட்டுட்டா அன்றைக்கு முழுசு அவன் தீட்டா இருக்கணும். அன்றைக்கு அவனை சுத்திகரிக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆயிரும். இவனை ஒருத்தனுக்காக அவனை போய் தொட்டா அவனுடைய சுத்திகரிப்புக்கு பல நாட்கள் ஆயிரும், அவன் ஊழியம் செய்ய முடியாது. அதனால அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டு விலகி போயிட்டான். லேவியன் வர்றான், அவனும் பார்க்கறான், விலகி போயிட்டான். 2 பேர் பக்கத்துல வந்துட்டு பார்க்கல, விலகி போறாங்க. வேதம் சொல்லுது, எப்பக்கத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர். அப்ப சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளை கண்டுக்காம போறாங்கன்னா நம்ம சோர்ந்துடக்கூடாது. அது தேவனுடைய திட்டம். தேவன் அப்படியாய் ஒரு பாதையில நம்ம நடத்துவார். ஆசாரியன் பக்கத்துல வந்தானே தூக்கி இருக்கணும்ல, அவனுக்கு வசனம் தெரியுமில்ல, இரக்கம் தெரியுமில்ல, அன்பு தெரியுமில்ல, தயவு தெரியுமில்ல, மனதுருக்கம் தெரியுமில்ல. ஆனா ஏன் தொடலனா, தேவன் பின்னாடி ஒருத்தர் வச்சிருக்கிறார். சமாரியானா ஒருத்தர் வருவார். நம்ம இப்ப தூக்க வேண்டிய நேரம் இல்லை. பாருங்களே, ஒருத்தர் பிறவி சாப்பாடு எத்தனையோ வருஷம் ஆலயத்தில் உட்கார்ந்துருந்தான். ஏசப்பா அந்த ஆலயத்துக்கு பலமுறை போயிருக்கிறார். அவனை அவர் சுகமாக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், இப்ப நீ சுகமாற வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை சுகமாக்க பேதுருவும் யோவானும் வருவார்கள், அவர்கள் தான் வந்து உன்னை சுகமாக்கணும்னு கர்த்தர் அவனை அந்த இடத்துல விட்டுட்டு போனார். ஏன்னா அவர் ஆலயத்துக்கு போனப்ப சுகமாக்கி இருந்தார்னா பேதுருக்கும் யோவானுக்கும் ஊழியமே இல்லாம போயிருக்கு. அப்ப சில அற்புதங்கள் கர்த்தர் சிலருக்காக காத்திருக்க வச்சிருப்பார். ஏசப்பா ஆலயத்திற்கு போறதுக்கு முன்னாடி 18 வருஷம் ஒருத்தர் என்ன பண்றான், அந்த ஆலயத்தில் இருக்கிறான். எத்தனையோ ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏசப்பா தான் அவளை முதன்னு சுகமாக்குறார். அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, கடைசியில பாருங்க, ஒரு சமாரியனா ஒருத்தர் வந்து 34 வருஷம் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். இப்படியே சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு 36. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உதவியாயிருந்தான், யார் வந்து அக்கறையுள்ளவனாயிருந்தான், யார் உதவி செய்தான்னு கேட்கிறாரு. உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று அந்த நியாய சாஸ்திரியை பார்த்து ஏசப்பா கேட்கிறாரு. அதற்கு அவன் சொல்கிறான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய்யி. அவனுக்கு சொல்றாரு, நீயும் போய் வாயில பேசிக்கிட்டே இருக்காதப்பா, இரக்கம் செய்யறவனா மாறு, வசனத்தின்படி வாழ்றவனா நீ மாறு, உன்னை அன்பு கூறுவது போல நீ பிறரையும் அன்பு கூறுகிறவனாய் மாறு, பிறனையும் நேசிக்கிறவனாய் மாறு, பிறனையும் தூக்கி எழுப்பக்கூடியவனாய் மாறு என்று சொல்லி அந்த நியாய சாஸ்திரிக்கு கர்த்தர்
இந்த அருமையான ஊமையை காண்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு காலை வேளையில சொல்றார், தேவனுக்கு பயந்து இந்த வேதத்தில் இருக்கிற கற்பனைகளை கைக்கொள். இதுதான் நீ கர்த்தருக்கு செய்யற முதல் கடமை. இந்த கடமையில நீ உண்மையா இருந்தேனா உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். எல்லாரும் செபிக்கும்படி எழும்பி நிற்கலாம். இந்த காலை வேளையில இயேசுவுக்கு நேராய் உங்கள் முகங்களை ஏறெடுத்து, ஏசப்பா இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், கற்பனைகளை கை கொள்கிறோம், கற்பனையின்படி வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க. இந்த சத்தம் உலகத்தின் எந்த மூலை முடுக்கலை, பட்டணத்திலையும் தெருவிலையும் ஊழியத்திலையும் உள்ள போனாலும் அந்த இடங்களில் ஒரு அசைவுதல் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.